பிச்சை எடுக்கிற நாய்க்கு லெகத்தாளத்தை பாரு லொல்ல பாரு அப்படின்வாரு. அந்த மாதிரி ஐஎம்எஃப்லேருந்து ₹1 விடாமல் இதில் வேற பிச்சைக்காரர்கள் ஏற்றுமதி திட்டம் அப்படின்னு வேற கொண்டு வந்து உலகத்துல எல்லாம் பிச்சைக்காரங்களை வேற அமுச்சுன்னுக்கிறானுங்க இவனுங்க. இவங்களுக்கு இந்த இதுதான் கேட்குது. அது சீனாக்காரன் பின்னாடி இருந்து ஆட்டி வைக்கிறான், நான் காசு கொடுக்குறேன் அப்படின்றான். மேலே இருக்கவங்க காசை வாங்கிக்கின்னு கீழே இருக்கவங்க கேடு கெட்டு போனால் எனக்கு நான் வந்தது, நாடே நாசமாக போனாலும் எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வந்துருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இங்கே மறுபடியும் நாங்கள் வந்து அந்த ராமர் கோவில் இடித்துட்டு தானே அவங்க அங்கே பாபர் மசூதி கட்டணும். சரி சரி ரைட்டு. அப்படியே கற்பனையில் நீங்கள் என்ன வேணால் கட்டலாங்க. ஏன் இங்கத்தோட விட்டீங்க? அமெரிக்காவில் போயிட்டு நாங்கள் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தை அங்கே கட்டுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை இடிச்சிட்டு அங்கே வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டுவோம் அப்படி சொல்லுங்கள். சொல்லிட்டு போங்க. காசா பணமா? காமெடி வேணும் இல்லையா? கூடவே வந்து சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்கன்னு ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கினீங்கன்னா ஜனங்களுக்கு புரியும், ஆஹா இது சிரிக்க வேண்டிய விஷயம் போல இருக்குது அப்படின்னு. இல்லாட்டா அவங்கள கேவலமாக பார்த்துட்டு போவாங்க. எதுக்கு இந்த அசிங்கம்? முதல்ல அங்கே இருக்கவங்களுக்கு ஒழுங்காக கல்வி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை. அதனால தான் வந்து அங்கே இருக்கவங்கலாம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னுக்கிறாங்க. அங்கே வேலை கொடுக்க துப்பு இல்லை. அதனால தான் அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு இந்தியாவில் வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்துன்னுக்கிறாங்க. இதுக்கு வந்து ஏகத்தாளம் ஒன்று தான் கேட்குது. சரி ரைட்டு, அவங்க ஓட் பேங்க்குக்கு அவங்க இந்த மாதிரி தான் பேசி ஆகணும். ஆனால் நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தால் இந்த தனி ஜெட்டை பிடிச்சி வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுற லிஸ்ட்டில் இவங்க தான் முதல்ல இருப்பாங்க. ஏன்னா கீழே இருக்கவங்க செத்தா அவங்களுக்கு கவலை இல்லை. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டில் எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு வச்சுக்காங்க.